ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நடிகர் சங்கமம். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் சங்கமம் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ரொமான்டிக்கல் டிராமா மூவி. இந்த மூவி 2023ல தெலுங்குல ரிலீஸ் ஆன பாரி தாரகம் மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆந்தாலஜி டிராமா ஸ்டைல இந்த மூவியை நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. 4 பேரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அந்த பொண்ணுங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை பண்றாங்க, ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க பெரிய காரணமா இருக்கக்கூடிய பொண்ணுங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க, புருஷ முன்னாடிக்கு நடுவுல என்ன பிரச்சனை, அப்பா பொண்ணுக்கு நடுவுல என்ன பிரச்சனை, ஒரு பாஸுக்கும் செக்ரட்டரிக்கு நடுவுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. பாய் ஃப்ரெண்டோட வீக்னஸ் வச்சு பொண்ணுங்க எப்படி எல்லாம் விளையாடுறாங்க, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா ஒரு பையனோட வாழ்க்கையில வருது, அது எல்லாத்தையும் அவன் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றாங்கிறத சொல்ல ட்ரை பண்ணிருக்க ஒரு ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. தமிழ் பிரிட்டன்ஸோட தந்தி ஒரு யூடியூப் சேனல்ல தான் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் வே தமிழ் லப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சாலிடான இம்பாக்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரொம்பவுமே எஃபோர்ட் போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆந்தாலஜி டிராமா தான், அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இல்ல. ஒரு ஆவரேஜான ரொமான்டிக்கல் டிராமா, ரொம்ப அவுட்டேஜான சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்டை தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இல்ல, ஸ்லோ பர்ன்ல டிராமா தான். பட் ஒரு ஷார்ட் ஸ்டோரியுமே இம்ப்ரெஷனான ஒரு டோன்ல தான் முடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. மெசேஜ் சொல்லணும்னு ட்ரை பண்ணுது, அந்த அளவுக்கு எடுபடலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பட் மூவிக்கு எதுவுமே அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா கை கொடுக்கல. எமோஷன், ரொமான்ஸ், காமெடின்னு சொல்லி எல்லாமே பயங்கரமா மூவில அடி வாங்கியிருக்கு. படத்துல நோட்டபிளா என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 பேரோட லைஃப் ஸ்டைல காமிச்சது, கேரக்டரைசேஷன், கல்ச்சர்னு சொல்லி நிறைய விஷயத்தை அடாப்ட் பண்ணி கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி ஒரு நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து கிளைமேக்ஸ்ல உங்களையே யோசிக்க வைக்கிற மாதிரியான இந்த நடிகர் சங்கத்துக்கான மீனிங் என்னன்னு புரிய வச்சிருப்பாங்க. லாஜிக் ரீசனிங்கோட ஓகேஷான ஒரு மூவியா தான் நரேட் பண்ணிருக்காங்க. மூவில ஒரு சில டிராபேக்ஸ் இருந்தாலும் இந்த மூவியோட கேரக்டர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி காமிச்சிருந்தா இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்கும். அதை தாண்டி ஸ்கிரீன் பிளேயோட கான்செப்ட் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டா இருந்துச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி தான் இந்த நடிகர் சங்கமம். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 4.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.